ஒரு ஆம்பளை பசங்க எவனா லிஃப்ட் கேட்டா அவனை கொடுக்குறீங்களாடா? இதே பொம்பளை பொண்ணு கேட்டா பயிஞ்சின்னு கொடுப்பானுங்க. அதுக்கு தான் ஆயுதமா இன்னைக்கு இந்த ஷால் எடுத்து வந்துக்கிறேன். அது ஒருத்தர் வரான். 2.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த எம்டி பைக் வாங்கி என்ன யூஸ்? பின்னாடி ஒரு ஃபிகர் இல்லாம வண்டி எம்டியாவே இருக்கு. ஆகா, ஒரு ஃபிகர் மாதிரி இருக்கு. இந்த வரேன் வாடி. எடுத்த உடனே மாமான்னு கூப்பிடுவாங்க, போக போக தான் கூப்பிடுவாங்க. ஓ, அந்த டெக்னிக் வேற யூஸ் பண்ணுவீங்களா? உட்காருமா. ஓகே மாமா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா என்ன கட்டி பிடிச்சுக்கோங்களேன். போலாமா? போலாம். பீச் பார்க்குன்னு எல்லாமே சுத்தலாம். மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? அக்கா பையனுக்கு லேஸும் ஜூஸும் வாங்கி வந்துடுற மாமா. அப்படியா? சரி, போயிட்டோம். லேட் ஆனா கோச்சிக்க மாட்டீங்களா? ஐயோ, நீ ஊன்னு சொன்னா இங்கனே பாய் விரிச்சு படுத்துருவோமா நானு. முருகா, வாங்கியாச்சா? போலாமா? மாமா, வண்டி சீட்டியா இவ்வளவு சின்னதா இருக்கு, தாராளமா உட்கார முடியல. தாராளமா இருந்தா தான் நீ எட்ட உட்காந்துருப்பிய. சிக்கனம் வந்ததுனால தான் மாமனை ஒட்டி உட்காந்துருக்க. அறிவு கொழுந்து. உட்காரு. ஐயா ஐயா. போலாமா? போலாம் மாமா. பிடிச்சுக்கோ. மாமா வண்டியை ரைட்ல விடுங்க. ஐயோ, இதெல்லாம் லவ்வர்ஸ் ஊதுங்கிற இடமாச்சே. அப்ப நம்ம யாரு? அப்படிங்கிறியா? நம்ம மனசமானே தெரியல. ஆம்பளையா நீ? பொம்பளை இல்லையா? டேய் மச்சான், சொல்லு மச்சான். மாமா தான் எனக்கு லிப்டும் கொடுத்து சைடிஸுக்கு சிப்ஸும் ஜூஸும் வாங்கி கொடுக்குறாரு. மாமாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ மாமா. அப்ப என்னோட வாழ்க்கை. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா. ரைட், ஆளம்